வெளி உலகத்துக்கு ஸ்டெல்லா ரமோலானா ஒரு யூடியூபராக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஒரு செலிபிரிட்டி ஃபிகராக தான் எல்லாம் பார்க்காங்க. ஆனால் இன்சைடில் யார் ஸ்டெல்லா ரமோலான்னு யாருக்குமே தெரியாது. த ஆக்சுவல் கொஸ்டின், ஹூ இஸ் ஸ்டெல்லா ரமோலா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தம் புதிய யூடியூப் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். நான் டெலிஷியா, என்னோட ஃப்ரெண்ட். நான் கெவின். எஸ், இன்னைக்கு இந்த யூடியூப் லைவ் ஷோவில் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் செலிப்ரிட்டியை நாங்கள் வந்துட்டு இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்க வந்துட்டு ஷீ இஸ் ஃப்ரம் த வெல் நோன் ஃபேமிலி, த ஸ்வீட்டஸ்ட் ஃபேமிலி. நம்ம எல்லாத்துக்கும் அவங்கள பற்றி தெரியும். அவங்களோட ஃபாதர் டாக்டர் பால் தினகரன், த ஃபவுண்டர் ஆஃப் கருண்யா, சீஷா அண்ட் ஜீசஸ் கால்ஸ் ஆர்கனைசேஷன். அவங்க வீட்டோட செல்ல பிள்ளையான ஸ்வீட்டு கிட்ட தான் நாங்கள் இப்போது இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ ஹியர் கம்ஸ் ஸ்டெல்லா ரமோலா. ஹாய் எவ்ரிபடி, இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். Yes, Stella. How are you doing? I'm good. இன்னைக்கும் என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸஸ், என்னோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாங்கள் 2 பேரும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கோம். உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ கெவின், ஸ்டார்ட் ஆஸ்கிங். ஸோ ஸ்டெல்லா, நான் வெளி உலகத்துக்கு ஸ்டெல்லா ரமோலானா ஒரு யூடியூபராக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஒரு செலிபிரிட்டி ஃபிகராக தான் எல்லாம் பார்க்காங்க. ஆனால் இன்சைடில் யார் ஸ்டெல்லா ரமோலான்னு யாருக்குமே தெரியாது. த ஆக்சுவல் கொஸ்டின், ஹூ இஸ் ஸ்டெல்லா ரமோலா? ஸோ சின்ன வயசுலேருந்தே நாங்கள் டிவிலலாம் எங்களை பார்த்து இந்த மீட்டிங்ஸ்லலாம் எங்களை பார்க்கும்போது ஐயோ ஒரு பெரிய செலிப்ரிட்டி, ஒரு பெரிய பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் எங்களுக்கு அப்படி தோணாது. வி ஆர் ஜஸ்ட் லைக் யூ. வி ஆர் ஜஸ்ட் யங் பீப்புள் ஹூ லவ் ஜீசஸ், ஹூ வாண்ட் டு ஷேர் தட் சேம் லவ் வித் எவ்ரிபடி. ஸோ அந்த ஆசை தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ ஐம் யுவர் ஃப்ரெண்ட் ஸ்டெல்லா ரமோலா. ஓகே ஸ்டெல்லா, ஸ்டெல்லா உங்களோட ஸ்கூல் லைஃப்பை வந்து சென்னையில் பண்ணீங்க. இப்போ வந்துட்டு எங்களுக்கு ஒரு ப்ரீஃப் உங்கள் ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் ரொம்ப செரிஷ் பண்ண மூமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி எங்கள் ஆடியன்ஸ்க்கு. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலி நான் ரொம்ப குவாய்ட்டாக இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் பேசுவேன், வேறு புது பீப்புள்கிட்ட யார்ட்டையும் பேச மாட்டேன். ஸோ அவ்வளோ குவாய்ட்டாக இருப்பேன். லைக் ஸ்கூலில் வந்து இந்த சேட்டை நடந்தாலும் நான் இருக்கவே மாட்டேன். ஸோ ஒரு கார்னரில் என்னோட வேலையை பார்த்துட்டு என்னோட லஞ்ச் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி குவாய்ட்டான பர்சன் தான். ஸ்டெல்லா, ஸ்கூலில் நீங்கள் பண்ண குறும்புத்தனமான விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாட்டி விட்ட ஏதாவது விஷயம் சொல்லுங்களேன். நான் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் லைக் திட்டு வாங்கினேன் கிளாஸில். இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்ததுனால யாரையும் தமிழ் பேச விட மாட்டாங்க, வெறும் தமிழ் கிளாஸில் மட்டும்தான் தமிழ் பேசணும் அப்படின்னுவாங்க. ஸோ யாராவது என் மேலே கோவம் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோவமாக இருந்துச்சுன்னா, மேம் அவங்கெல்லாம் தமிழ் பேசுனாங்க கிளாஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காரியங்களுக்கு தான், சின்ன சின்ன இதுக்கு தான் ஐ வில் கெட் இன்டு ட்ரபிள். பட் மற்றபடி yeah, was good kid. ஓகே ஸ்டெல்லா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது நாட்டியஸ்ட் ஒரு ஃபன்னியஸ்ட் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அது நீங்கள் எங்கள் ஆடியன்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நாட்டியஸ்ட் ஃபன்னி மூமெண்ட்ஸ்னால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருக்க பிடிக்கும். எப்போவுமே ஒரு பெரிய கேங்கோடு சுற்றி உட்காந்துருப்போம். லஞ்செல்லாம் நல்லா எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஜாலியாக இருக்க பிடிக்கும். பர்த்டேஸ் அப்போல்லாம் எனக்கு வீட்டிலேருந்து கேக் அனுப்பி விடுவாங்க. ஸோ அது எல்லோரும் கிளாஸில் எல்லாருக்கூடையும் செலிப்ரேட் பண்ணி பிரியாணிலாம் கொடுத்து விடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுறது தான் என்னோடய ஃபேவரட் டைம். ஓகே ஸ்டெல்லா, சின்ன வயசில் உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்கும்? இன்டோராக இருக்கட்டும் இல்லை அவுட்டோராக இருக்கட்டும். எனக்கு அவுட்டோர்னால் எனக்கு பேட்மிண்டன் விளாட பிடிக்கும். இன்டோர்னால் எல்லோரும் சேர்ந்து கேரம் போர்ட் கேம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் விளையாடி என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பாக இருந்து எல்லாருக்கூடையும் ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எஸ் வியூவர்ஸ், இப்போ நம்ம லைனில் ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் கேரலின் ஃப்ரம் திண்டுக்கல். ஹலோ கேரலின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட். நான் கேரலின் ஃப்ரம் திண்டுக்கல்ல பேசுகிறேன். ஸ்வீட்டிட்ட நான் क्वेश्चन கேட்கலாமா? எஸ், நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஸ்வீட். ஹாய் கேரளன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க இப்பதான் உங்க ஸ்கூல் ஸ்டோரிஸ் பத்திலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க ஸ்கூல் லைஃப்ல நீங்க
ஸ்டடீஸையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் எப்படி மேனேஜ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஸ்கூலில் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்டு ஸ்டடிங். ஸோ யங்காக இருக்கும் போது எஜுகேஷன் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க்ஸ் வாங்கணும், நாலேஜ் நல்லா கற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நிறையா லைக் மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி மீட்டிங்ஸில் டிவி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய மியூசிக் கிளாஸஸ் அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட நாலேஜ் இன் மியூசிக் க்ரோ பண்ணணும், ஜஸ்ட் டு ஹாவ் அ லிட்டில் க்ரியேட்டிவிட்டி இன் மை லைஃப். அதுக்கு took some classes. So that's how my school life was. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். Okay, Carolyn, thank you. ஸோ ஸ்டெல்லா, நீங்கள் சின்ன வயசுலேயே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்க. ஸோ ஒரு புது இடத்துக்கு போக எப்போவுமே ஒரு பயம் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும், பழைய ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டோமேனு எப்போவுமே ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ சின்ன வயசில் அந்த ட்ரான்சிஷன் அப்போது லைக் அந்த மினிஸ்ட்ரி வந்து இன்னொரு ஊரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்ட்டு மூவ் பண்ணோம். என்னோடய எஜுகேஷன் அங்கே கண்டினியூ பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாரையும், என்னோடய கசின்ஸ் எல்லாரையும் சென்னையில் விட்டுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அந்த ட்ரான்சிஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைக் அந்த கல்ச்சர் டிஃப்ரென்சஸ் இருக்கும், பழகிறது விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்புறம் படிப்பும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், த வே ஆஃப் லேர்னிங் அப்படின்ட்டு. பட் போக போக அது எனக்கு வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஐ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ சம்வேர் எல்ஸ் அண்ட் கண்டினியூ மை எஜுகேஷன். ஸோ அந்த டைம் வந்து புது ஃப்ரெண்ட்ஸோட பழகும் போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், இன்னொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது நான் வந்து என்னோடய கரியருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு நான் எப்படி பேசணும், அவங்களோட நாலேஜ் இன் தேர் கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த ட்ரான்சிஷனுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக.